ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் பாதை கரடு முரடாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பாதை வருவதற்கு முன்பாக நீ உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததும் இல்லை, அனுமதித்ததும் இல்லை. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள், அந்த பள்ளங்கள்தான் நீயே யார் என்று நீயே முடிவு செய்யும் மிக சிறப்பான இடமாகவும் இருக்கும். அந்த இடத்தில்தான் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்து கொண்டும் இருக்கிறாய். உன்னுடைய உடல் வலி, உன்னுடைய மனவலி, அனைத்து வேதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டு என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே சாயிநாதரே, என்னை அதிலிருந்து மீட்டெழுங்கள் சாயிநாதரே, எப்படியாவது என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள், வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு செல்வமே, நீ வாய் திறந்து கூற முடியாத பிரச்சனைகளை நான் கண்களால், என்னுடைய கண்களை திறந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மிக வேகமாக நான் வெளியே கொண்டிருவேன். பொறுமையாக இரு, காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எத்தை பார்க்க தயாராக இரு என் பிள்ளையே. இதுவரை முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே
எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு இரட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே என் தங்கமே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. கவனமாக இரு. தெளிவாக இரு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? உன்னுடைய அனைத்து பிரார்த்தனையும் பலனை நிச்சயமாக தரப்போகிறது. உன் துன்பங்கள் எல்லாம் ஒழியப் போகிறது. உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. எப்பொழுதுமே எல்லா நாளும் எல்லா நேரமும் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பயப்படாதே, கவலையோடு இருக்காதே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. தாளிடப்பட்ட கதவுகள் என்னுடைய நுழைவை தடுத்துவிட முடியாது. யாருமே என்னுடைய நுழைவை தடுக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது குழந்தையே. நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. என் நாம ஸ்மரணத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. நல்ல நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் எண்ணத்தில் வைத்து கொண்டே இரு. உனக்கான நல்லது அனைத்தையும் நான் உனக்கு செய்வேன். நீ அழைக்கும் பொழுதும் வேதனையில் நீ அப்பாவை கூப்பிடும் பொழுதும் நான் வரவில்லையே என்று என்மேல் கோபமாக இருக்கிறாய் குழந்தையே. அப்படி இல்லை என் மகனே, என் மகளே. நான் நீ அழைத்தவுடன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னால் தான் என் வருகையை அறிந்து கொள்ள முடியாமல் வேதனையோடு இருக்கிறாய். நீ வேதனையோடு இருப்பதால் தான் என் வரவை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என் பிரியமே. எப்பவுமே காத்திருக்க கற்றுக்கொள். எதற்குமே ஒரு நேரம் காலம் என்று இருக்கிறது.
உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது உனக்கு வரவேண்டிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னிடம்தான் இருக்கும், வேறு எங்கும் செல்லாது என் தங்கமே. அவசரப்படுவதால், நினைத்தவுடன் எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவதால், பேராசைப்படுவதால் எதுவுமே ஆகப்போவதில்லை என் பிள்ளையே. பொறுத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்தையும். காத்திருந்து பின் கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை, காத்திருந்து பின் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களுக்கே அதன் உண்மையான அர்த்தமும் புரியும். நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சோதனை காலமாக இருந்தாலும், நிச்சயமாக நீ அதிலிருந்து மீண்டு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவிப்பாய். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்புவதுதான். முழுமையாக நம்பி சாயப்பாவின் பாதத்தில் சரணடைந்தாலே போதும். உனக்கு தேவையானது, நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்படுவது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழ்ந்தே தீரும். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை இல்லை என்ற வார்த்தை கூட உன் வாழ்க்கையில் நுழையவே முடியாது என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக சிந்தித்துப் பார். எப்படி சாயப்பா நம் வாழ்க்கையில் நுழைந்தார், நம் வாழ்க்கையில் அவருடைய நுழைவு எப்படி வந்தது என்பதை சிந்தித்துப் பார். உனக்கே அது பிரமிப்பாக இருக்கும். அனைவருக்குமே ஏதாவது ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். அதுவும் சாயப்பா மூலம் நிகழ்ந்தே இருக்கும். அந்த அதிசயத்தை சாயப்பா நம் வாழ்க்கையில் எப்படி நிகழ்த்தியிருக்கிறார், நிகழ்த்தி இருந்தார் என்பதை ஒரு முறை பின்னோக்கி சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையே உனக்கு அதிசயமாகத்தான் இருக்கும். அந்த அதிசயத்தை செய்ய முடிந்த எனக்கு உன் வாழ்க்கையில் மற்றும் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா? என் மேல் அந்த நம்பிக்கை இல்லையா உனக்கு? அனைத்தையும் கணநொடியில் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது உனக்கு இருக்கும் இந்த சின்ன பிரச்சனையை என்னால் மாற்ற இயலாதா? ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அனைத்தும் காலதாமதம் ஆகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நிகழாது, நடக்கவும் நடக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காகத்தான் இந்த பிரச்சனையும், இந்த சோதனைகளும், இந்த வேதனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் உனக்கே புரியும் உன் பிரச்சனை உனக்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று. யார் ஒருவர் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையும், தடுக்கி விழும் சூழ்நிலையில் வந்தாலும் அவர்களை தூக்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு சேர்க்கும் வழியை நிச்சயமாக நான் செய்வேன், உன் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருப்பவர்கள் எவருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை என் குழந்தையே. அதுவும் உன் மீது நம்பிக்கை வை. நீ இது நாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன்
அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார், எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதைப்போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும், உன்னை தேற்றுபவரும், உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே, பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும், நீ பட்ட துயரமெல்லாம் போதும், நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான், உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. மற்றவர்களை நம்புவதை விட உன் மீது முழு நம்பிக்கையும், சாயப்பா மீது முழு நம்பிக்கையையும் வைத்து செயல்படு. உன் வாழ்வு பிரகாசமடையும். உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்பொழுது நீயே அந்த வேதனைகளை சந்திக்க தயாராகி போராடி அந்த சந்தர்ப்பத்திலிருந்து வெற்றி பெற பழகிக்கொள். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். சாயப்பா உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது உன்னுடைய அன்புதான். தீர்க்கமாக நீ என்னிடம் வைக்கும் அன்பு உனக்கு 100 மடங்காக நான் திருப்பி செய்வேன்.
திருப்பி உன் முகத்தில், உன் வாழ்க்கையில், உன் மனதில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயப்பா. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் காலடியில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா, நிம்மதியாக உறக்கம் கொள். இதுவரை கவலையோடும் கண்ணீரோடும் உன் நாட்கள் கழிந்தது. இனிவரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியான காலம்தான். நாளை வியாழக்கிழமை வியாழன் வரமாக நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். இது நீயே அதிசயத்து பார்க்கப் போகிறாய். நான் உன்னை பார்க்காமலும் உன் வேதனைகளை தீர்க்காமலும் உன் மன சஞ்சலத்தை துடைக்காமலும் இருக்கிறேன் என்பது பார்ப்பதற்கு வேணால் தோன்றும். ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்துவிடாது. எனவே நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இன்று தூங்கு, நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை வியாழன் விடியலில் நான் உனக்காக ஒரு செய்தியோடு காத்திருக்கிறேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நினைக்காதே. கண்மணியே, உனக்கு தகுதி இருப்பதாலும் உன்னால் அதை தாங்கி ஜெயித்து காட்ட முடியும் என்பதாலும் தான் நான் உனக்கு அந்த சோதனையை கொடுத்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத உலகில் உன் பிரச்சனைகளும் உன் சோகங்களும் மட்டும் எவ்வளவு நாட்கள் உன்னிடம் தங்கியிருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லது உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று மனதார நம்பு. கண்மணியே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிலை குலையாமல் உன்னை தற்காத்து கொள்ள ஏதாவது ஒரு வழியை நீயே தேர்வு செய்து அதை நிறைவேற்றிக் கொள்ள என்னிடம் பிரார்த்தனை வைத்தால் அது பலிப்பதில்லை. மாறாக பிரச்சனை வந்துவிட்டால் நிலை குலையாமல், குழம்பி போகாமல், கலங்காமல் சாயப்பா முன் உட்கார்ந்து முற்பிறவியில் நான் செய்த பாவங்களாலோ நான் செய்த தவறுகளினாலோ இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது, இதிலிருந்து என்னை காப்பாற்ற வழி தாருங்கள் சாயிநாதரே என்று மனதார என்னிடம் வேண்டுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன். இன்று இரவோடு ஒரு பிரச்சனை தீரப்போகிறது. நாளை விடியலில் உங்களுக்கு நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் உன் காதுகளுக்கு வந்து விழும். இந்த பதிவை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். நாளை விடியலில் அந்த நல்ல தகவல் உனக்கும் எனக்குமே மட்டுமே தெரிந்த அந்த நல்ல தகவல் உன் செவிகளில் வந்து கேட்கும். எப்பொழுதும் என்மேல் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பாசமாகவும் தான் இருக்கிறாய். ஆனால் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் சாயப்பாவை மறந்து விடுகிறாய். அந்த பிரச்சனைக்குள்ளேயே சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தும் கொண்டிருக்கிறாய்.